இனிய வணக்கம். நீங்கள் உதவியது ஏன் தெரியுமா உங்களுக்கு எதிரானதாக மாறியது? நீங்கள் மனசார உதவி செய்வீர்கள். தெரிந்தவர்கள், தெரியாதவர்கள், உங்களுக்கு பிடித்தவர்கள், பிடிக்காதவர்கள், யாராவது உதவின்னு வந்து கேட்கும் பொழுதோ, பணம் என்பது இல்லாமல் இருக்கும்போதோ, அவர்கள் கேட்காமலேயே அவர்களை பார்த்து உங்களுக்கு தெரிந்து விட்டது என்றால், நீங்களே மனசார போயிட்டு உங்களுக்கு ஏதேனும் உதவி தேவைப்படுகிறதா என்று கேட்கக்கூடிய நல்ல ஒரு மனிதர்களாக நீங்க எப்போதுமே இருப்பீங்கங்க. எதிர்பார்ப்பும் இல்லாமல், ஆனால் அதே மனிதர்கள் பின்னால் உங்களை காயப்படுத்தவும் செய்தார்கள். ஆனால் நீங்க எதிர்பார்ப்பு இல்லாம தான் அவங்களுடைய வாழ்க்கைக்குள்ள போனீங்க. அவங்களுக்கு உதவியும் செய்தீர்கள். ஆனால் அந்த மனிதர்கள் ஏன் உங்களுடைய வாழ்க்கையில பின்னால் உங்களுக்கு துரோகம் செய்தாங்க, ஏன் உங்களை காயப்படுத்தினாங்க அப்படின்னு கூட உங்களுக்கு தெரியாது. அந்த அளவுக்கு மனதிற்குள் சின்ன சின்ன காயங்கள் உங்களுக்கு இருந்து கொண்டுதாங்க இருக்கும். இருந்தாலும் அவர்கள் நமக்கு திருப்பி உதவி செய்வார்கள் என்று எதுவுமே எதிர்பார்க்காமல் உதவிய ஒரு நபர் தான் நீங்கள். இது வாழ்க்கையின் கடினமான ஒரு உண்மைக்கான ஒரு காலமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருக்கும். எல்லாருமே உங்களை மாதிரி இருக்க மாட்டாங்க என்பதை நீங்க முதல்ல புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம தான் எல்லாருடைய வாழ்க்கையிலும் நன்மைகளை செய்யணும், எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைத்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நபர்களாகத்தான் இந்த மேஷம் ராசி அன்பர்கள் எப்போதுமே நீங்க இருப்பீங்க. ஆனா மற்றவர்களும் உங்களைப் போல இருப்பார்கள் என்று நினைப்பது மிகவும் தவறு. நாம நல்லவங்களா இருந்தா எல்லாருமே நல்லவங்களா இருக்கணுமாங்க? அது முக்கியமா கிடையவே கிடையாதுங்க. அதே போலத்தான் உங்களுடைய வாழ்க்கையிலேயும் பல நபர்கள் வருவார்கள், துரோகம் செய்வார்கள், இல்லை என்றால் உங்களை காயப்படுத்துவாங்க, அவங்க உங்களுடைய வாழ்க்கையை விட்டு போவாங்க. இந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில எப்பொழுதும் ஓடிக்கொண்டேதாங்க இருக்கும். உங்களுடைய நல்ல மனசு என்பது எல்லாருக்குமே இருக்காதுங்க. ஆனால் யாருக்கு உதவ வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளாமல் இருப்பதுதான் உங்களை எல்லா விஷயங்களிலும் காயப்படுத்தி கொண்டேதாங்க இருக்கிறது. எனவே இனிமேலாவது நீங்கள் யாருக்காவது உதவி செய்ய போகிறீர்கள் என்றால் ஒரு முறைக்கு பல முறை இந்த ஒரு நபருக்கு நம்ம உதவி செய்யலாமா, உதவி செய்தால் நமக்கு என்ன நன்மைகள் நடக்கும் என்று ஒரு முறைக்கு பல முறை நீங்கள் யோசித்து உதவி செய்யுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலும் போதுமான அளவுக்கு வெற்றி என்பது கிடைக்க ஆரம்பிக்கும். உங்களுடைய நம்பிக்கை ஏன் தெரியுமா சாபமாக மாறியது? நம்பிக்கை என்பது ஒரு ஆசீர்வாதங்க. அது தெரிந்தவர்கள், தெரியாதவர்கள் யார் மீது வேண்டுமானாலும் வைக்கலாம். அந்த ஆசீர்வாதம் என்பது எல்லார் மனிதர்களின் வாழ்க்கையிலும் கிடைப்பது கிடையாது. ஆனா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க உங்க கூட பழகிய அனைவருக்குமே நீங்கள் அதனை அதிகமாகத்தான் இதுவரைக்கும் கொடுத்து பழக்கம். அதனால நீங்க எப்பொழுதுமே நம்பிக்கை என்பதை உடையாமல் நீங்கள் பார்த்து கொள்வீர்கள். ஆனால் தவறான மனிதர்களிடம் வைத்தால் அது சாபமாக மாறிவிடும். அதையும் நீங்கள் ஒரு நேரத்துல புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. நீங்கள் ஒருவரை நம்பி வாழ்க்கையை கட்டி எடுத்திருந்திருப்பீங்க. அவர்களுக்காக நான் எதுனாலும் செய்வேன் என்று உங்களுடைய மனதிற்குள் நீங்கள் அவர்களை ஒரு உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே அவங்க தான் அப்படின்னு நினைத்து வாழ்ந்து வந்த ஒரு நபராக இருப்பார்கள். ஆனால் அவர்கள் உங்களுடைய நம்பிக்கையை உடைத்து விட்டு செல்லும் பொழுது உங்களுடைய உள்ளங்கமும் உங்களுடைய வாழ்க்கையும் அப்படியே பாதித்திருக்கும். இந்த ஒரு அனுபவம் தாங்க உங்களையே மாற்றியிருக்கும். இப்போது நீங்கள் யாரையுமே எளிதில் நம்ப மாட்டீங்க. தெரிந்தவர்கள், தெரியாதவர்கள், குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் என யாரையுமே எளிதில் நம்பாமல், யாரையும் இனிமேல் நம்ம நம்பக்கூடாது என்கிற ஒரு நிலைமைக்கு நீங்க வந்திருப்பீங்க. நீங்க ஏன் தெரியுமா எப்போதும் லாஸ்டா வந்து கொண்டே இருக்கீங்க. எது எது நடந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில இறுதியாக மட்டுமே கிடைக்கிறது. நீங்கள் முயற்சி செய்யக்கூடிய மனிதர்கள் தான், ஆனால் எப்போதுமே கடைசியில் தான் நீங்கள் நின்று கொண்டு இருப்பீங்க. வாழ்க்கையில நீங்க செய்யக்கூடிய எல்லா விதமான முயற்சிகளும் உங்களுடைய வாழ்க்கையில இறுதியாக மட்டும்தாங்க இருக்கும். இது உங்களுடைய திறமையின்மையால் ஏற்பட்டது கிடையாதுங்க. நீங்கள் மற்றவங்களை முன்னிலைப்படுத்தக்கூடிய ஒரு நபர்கள், மற்றவங்களை முன்னிலைப்படுத்தி சந்தோஷம் அடையக்கூடிய ஒரு மனிதர்களாக நீங்கள் எப்போதுமே இருப்பீங்க. உங்களை விட அவர்களை முன்னிலைப்படுத்தும் உங்களுடைய மனசு தாங்க எல்லாத்துக்கும் காரணம். நீங்கள் ஒரு முறை உங்களை முன்னிலைப்படுத்தினால் உங்களுடைய வாழ்க்கை மாறிவிடும். இருந்தாலும் உங்கள் வாழ்க்கையை பற்றி நீங்கள் கவலைப்படாமல் மற்றவர்களின் வாழ்க்கையில நீங்க முன்னேற்றத்தை கொண்டு வந்து கொடுப்பீங்க. அதுவும் நல்லதுதான். ஆனால் அந்த ஒரு நபர்கள் உங்களுடைய பிற்காலத்தில் மறந்துவிட்டு சென்று விடுவார்கள். அதனையும் கொஞ்சம் மனதில் வைத்து பயன்படுங்கள். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கையில சரியாக பொருந்துகிறதா இல்லையா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இனிமே வரக்கூடிய நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு மாறும் என்பதை பற்றி அறிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில மேஷம் ராசி குடும்பத்தில் நல்ல மாற்றங்கள் என்பது இனிமே வர ஆரம்பிக்கும். நீங்கள் எதிர்பார்த்த குடும்பத்தில் ஒரு அமைதியானது நடக்கும். இதுவரையிலும் இந்த ஒரு தேதிக்கு முன்பு வரைக்கும் உங்களுடைய குடும்பத்துல எது எடுத்தாலும் ஏதாவது வாக்குவாதங்கள், எங்கேயாவது கிளம்ப வேண்டும் என்றால் கூட உடனே கிளம்ப மாட்டீங்க. அதுல கிளம்புகின்ற நேரத்தில் முக்கியமாக உங்களுடைய குலதெய்வம் கோவிலுக்காக இருக்கட்டும், வெளியூர் கோவில்களுக்கு செல்ல போயிருந்தீங்க, ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு செல்ல போயிருந்தீங்க அப்படின்னா கணவன் மனைவி நன்னாத்தான் கிளம்பி கொண்டே இருப்பீங்க. யாராவது ஒருவர் லேட் பண்ணும் பொழுது உங்களுடைய மனதிலிருந்து ஏதாவது ஒரு வார்த்தை
வார்த்தைகளானது வெளிப்படும். இதனால உங்க இருவருக்கும் இடையில சண்டை சச்சரவு ஆரம்பித்து அந்த ஒரு இடத்திற்கே நீங்கள் போகாமல் நின்று விடுவீர்கள். இந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில எத்தனையோ தடவைகள் நீங்கள் நல்ல காரியங்களுக்கு செல்ல போகும் பொழுது உங்க வீட்டில் இருக்கக்கூடிய துஷ்ட சக்திகள் உங்களை போக விடாமல் தடுத்து நிறுத்திய காலங்கள் கூட இருக்கிறது. எனவே நீங்க ஒரு இடத்துக்கு போக போறீங்கன்னு முடிவு எடுத்துட்டீங்க அப்படின்னா உடனே போயிருங்க. அது எவ்வளவு பெரிய பிரச்சனையாக வந்தாலும் சரி, அதனை பார்த்து நீங்க பயந்து நிற்காதீர்கள். நிற்காமல் நீங்கள் போய் பாருங்க, உங்களுடைய வாழ்க்கை இன்னும் நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமாக போகவும் ஆரம்பிக்குங்க. நீங்க எதிர்பார்த்த குடும்ப அமைதி உங்களுக்கு இனிமேல் கிடைக்கும். அது இப்போது உங்களை உருவாக்கவும் ஆரம்பிக்கும். உங்களை இந்த ஒரு நேரத்துல தைரியமான ஒரு மனிதராக உங்களுக்கு நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கும். பழைய பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு மெதுவாக தீரவும் செய்யுங்க. உங்களுடைய குடும்பத்தில் இருந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அனைத்துமே இனிமே தெளிவாக மாற ஆரம்பிக்கும். உங்களுடைய குடும்பத்தில் முக்கியமானதாக இனிமே எல்லாமே நடக்கவும் ஆரம்பிக்குங்க. வாழ்க்கைனா என்ன என்பதை நீங்கள் முழுமைக்கும் கற்றுக்கொள்வீர்கள். நீண்ட நாட்களுக்கு பிறகு உங்களுடைய மனதிற்குள் உங்க முகத்தில் ஒரு சிரிப்பு, ஒரு அமைதி, ஒரு சந்தோஷம் மீண்டும் உங்களுடைய வீட்டில் பெருக ஆரம்பிக்கும். வாழ்க்கை என்றால் என்ன என்பதையும் நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு நிலைமை என்பது ஏற்பட ஆரம்பிக்கும். நீங்க தொடங்கக்கூடிய வேலைகள் பெரிய ஒரு வெற்றியை உங்களுக்கு நிச்சயமாக ஏற்படுத்தியும் கொடுக்குங்க. நீங்க ஆரம்பிக்க நினைத்த ஒரு வேலை இல்லைன்னா ஒரு ப்ராஜெக்ட் இப்போது சரியான நேரத்தில் உங்களுக்கு ஆரம்பிக்கப்படுகிறது. இந்த முறை நீங்கள் சந்தேகப்பட தேவை கிடையாது. உங்க கூட இருக்கக்கூடிய நபர்கள் அனைவருமே உங்களை எந்த அளவுக்கு பார்க்கணுமோ அந்த அளவுக்கு உங்க கூட நல்ல மனிதர்கள் அனைவரும் சேர்ந்து விடுவார்கள். முன்பு நடந்த உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய வாழ்க்கை மாறி இந்த தடவை உங்களுடைய வாழ்க்கை என்பது நிச்சயமாக இருக்காதுங்க. நிச்சயமா நீங்க முன்பு பட்ட அவமானங்கள், வேதனைகள் அனைத்துமே இந்த ஒரு நேரத்தில் தீர்ந்துவிடும். எந்த விதமான பிரச்சனைகளும் இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு ஏற்படாது. முழுக்க முழுக்க உங்களுடைய வாழ்க்கை நிலை இந்த ஒரு நேரத்தில் முழுமையாக மாறிவிடுங்க. மாறுகிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் காத்திருந்து பாருங்கள். அது மட்டும் அல்லாமல் பணமும் இந்த ஒரு நேரத்துல போதுமான அளவுக்கு உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில பணமரபு என்பது இல்லாமல் இருந்திருக்கும். எது செய்தாலும் பணம் மட்டும் உங்களுடைய வாழ்க்கையில கையில் தங்கவே தங்காது. ஆனால் இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுடைய வாழ்க்கையில போதுமான அளவுக்கு பணமானது கிடைத்து உங்களுடைய வாழ்க்கை இனிமே அழகானதாக மாறிவிடும். மறக்காம இதெல்லாம் நடக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் காத்திருந்து பாருங்கள். நீங்கள் பல முறைகள் பணம் பற்றிய கவலைகள் உங்களை நீங்கள் சந்திக்க வைத்திருக்கும். ஏன் அப்படின்னா, நீங்க உங்களுடைய நண்பர்களோ உறவினர்களோ யாரிடமாவது போயிட்டு எனக்கு நீ பணத்தை கொடு, நான் இந்த ஒரு தொழிலை பண்ண போறேன் அப்படின்னு உங்களுக்குள்ள பல யோசனைகள் வரும். அப்போ வரும், அப்பப்போ போகுங்க. நீங்க அதற்காண்டி சில மனிதர்களிடம் போய் பணம் கேட்டிருந்திருப்பீங்க. ஆனா அந்த மனிதர்கள் அந்த பணத்தை கொடுக்காமல் உங்களை அவமானப்படுத்தியிருப்பாங்க. அந்த ஒரு தருணம் நீங்க ரொம்பவும் கவலைக்கு ஆளாகி இருப்பீங்க. ஆனா இப்போது அந்த ஒரு நிலைமையானது உங்களுடைய வாழ்க்கையில மாற ஆரம்பிக்குங்க. இந்த ஒரு நேரத்துல போதுமான அளவுக்கு பணமானது உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். எதிர்பார்த்த வருமானமும் கூட உங்களுக்கு ஆச்சரியப்படும் வகையில் நிச்சயமாக கிடைக்கும். நீங்கள் பணத்தை கையாளக்கூடிய விதமும் இந்த ஒரு நேரத்தில் மேம்பட்டு விடும். இனி நீங்கள் வாழ்க்கையில சேமிக்க முடியும். சேமித்து வாழ்க்கையில வளரவும் முடியும். வாழ்க்கை என்றால் என்ன என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்ளவும் முடியும். அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நல்ல நல்ல மாற்றங்கள் இனிமேல் நடக்க ஆரம்பிக்கும். அதனை பார்த்து நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. எனவே இதெல்லாம் நடக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடுகின்ற வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்குங்க. மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். உங்களுக்கு ஏதேனும் கேள்விகள் இருந்தால் அதனையும் கமெண்ட் வழியாக கேளுங்கள். உங்களுக்கு நான் அதற்கும் பதிலளிக்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க்கையில போதுமான அளவுக்கு பணமானது கிடைத்து உங்களுடைய வாழ்க்கை இனிமேல் அழகானதாக மாறிவிடும். மறக்காம இதெல்லாம் நடக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் காத்திருந்து பாருங்கள். நீங்கள் பல முறைகள் பணம் பற்றிய கவலைகள் உங்களை நீங்கள் சந்திக்க வைத்திருக்கும். ஏன் அப்படின்னா, நீங்க உங்களுடைய நண்பர்களோ உறவினர்களோ யாரிடமாவது போயிட்டு எனக்கு நீ பணத்தை கொடு, நான் இந்த ஒரு தொழிலை பண்ண போறேன் அப்படின்னு உங்களுக்குள்ள பல யோசனைகள் வரும். அப்போ வரும், அப்பப்போ போகுங்க. நீங்க அதற்காண்டி சில மனிதர்களிடம் போய் பணம் கேட்டிருந்திருப்பீங்க. ஆனா அந்த மனிதர்கள் அந்த பணத்தை கொடுக்காமல் உங்களை அவமானப்படுத்தியிருப்பாங்க. அந்த ஒரு தருணம் நீங்க ரொம்பவும் கவலைக்கு ஆளாகி இருப்பீங்க. ஆனா இப்போது அந்த ஒரு நிலைமையானது உங்களுடைய வாழ்க்கையில மாற ஆரம்பிக்குங்க. இந்த ஒரு நேரத்துல போதுமான அளவுக்கு பணமானது உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். எதிர்பார்த்த வருமானமும் கூட உங்களுக்கு ஆச்சரியப்படும் வகையில் நிச்சயமாக கிடைக்கும். நீங்கள் பணத்தை கையாளக்கூடிய விதமும் இந்த ஒரு நேரத்தில் மேம்பட்டு விடும். இனி நீங்கள்